சில்லி எக்கு சில்லி நறுக்கிட்டு முட்டையை ஊற்றிட்டு உடச்சி ஊற்றிட்டு இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதை தூக்கி அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயை ஊற்றி நல்லா காய்ச்ச பிறகு இதை ஊற்றிடுவாங்க. நல்லா வதக்கணும். திருப்பி போட்டு நல்லா வதக்கிட்டு எக்கில் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு சால்ட்டு தேவைக்கேற்ற அளவு நல்லா கலக்கிடுறது. அடுத்து அந்த எண்ணெயிலேயே மறுபடியும் இதை வச்சுட்டு மிளகாயை வதக்கி எடுக்கும் போது அதோட மூட்டியும் வதக்கி எடுத்துடணும். சொல்ல மறைஞ்சிட்டா நல்லா வேகிற அளவுக்கு வச்சுருவோம். குறைச்சி மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். ஆனால் மூடி எடுக்கும் போது வெடிக்குது. அதனால் மூடி வேண்டாம், சில்வர் மூடி போட்டு முடிக்கலாம். ஏன்னா நான் எடுக்கும் போது வெடிச்சிச்சு. ஏன்னா வேர்வை தண்ணி வடிகிறதுனால எடுக்கு. அதனால் சில்வர் மூடி மேலே போட்டு ஓப்பன் பண்ணலாம். நல்லா வந்துடுச்சு. எடுத்துட்டு 4 பீஸாக வெட்டிடுச்சு. தக்காளி செஸ்ஸு நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க.